ஆஹா, அட்டகாசமான அட்வைஸ். தங்கமணி, போ வெளிய. நல்லது சொன்னதுக்கா? எது நல்லது? கடைஞ்செடுத்த அயோக்கியம் கூட சொல்ல மாட்டேன். கண்ண கணவனை மறந்துட்டு கண்ட கண்ட பேச கூட என் நாக்கு கூட்டுது. ஓஹோ, மரியாதை கூட அறவே போச்சோ? மானம் கெட்டு பேசுற உனக்கு என்ன மரியாதையும் மண்ணாங்கட்டியும்? இல்லறம் என்ன கிள்ளிக்கீரையா? கிள்ளி எடுத்து கூடையில் அள்ளி போட்டு தெரு தெருவா விக்க. குடும்பம் என்ன தட்டி பந்தலா போட பிரிக்க வசதிப்படி எல்லாம் மாத்தி மாத்தி கட்டிக்கிட. மனத்தை நம்ம அவ்வளவு என்ன பாப்பா பேசுறேன்? வேற யாரும் இருக்கா இங்க? நான் யார் தெரியுமா? எழுதி எடுத்து கழுத்துல மாட்டிக்கோ. இரு, உன்னை என்ன செய்யறேன் பார். பேய் பாக்குறேன். இப்ப வாயில சொல்ற போதே போயிடு. மறுபடியும் இந்த பக்கம் வராதே. நான் ஏன் வர்றேன்? வராதே. நீ வருவேன். என் காலில் வந்து கெஞ்சுவேன், கெஞ்ச வைப்பேன். தங்கமணி நினைக்காத சாதிப்பான். தெரியுண்டா எல்லாம் போயிடா போன. இதோப்பா, உனக்கா தெரியல, சொன்னாலும் புரியல. நான் ரொம்ப கண்டிப்பா சொல்றேன், இனிமே ஆபீஸ்க்கு வந்து பாக்குறத இதோட விட்டுடு. இதுக்கு முன்னால பாக்கலையா? பார்த்தேன். அப்ப நிலைமை வேற, இப்ப நிலைமை வேற. வேறதான். அப்ப நான் பொண்ணு, இப்போ புள்ளதாச்சு. பிறகு என்ன, அடிக்கடி இங்க வரலாமா? நான் சொன்னதை கவனிக்காம இருக்கீங்களே. அதெல்லாம் நினைச்ச முடிஞ்சிருமா? பெரியவங்க இருக்காங்க, உறமுறை இருக்கு, அவங்களை எல்லாம் பார்த்து கேட்டு சரிப்படுத்தி. பிறகு இல்ல, நான் யாரை கேட்டேன்? நீ யார கேட்டியோ எவரை கேட்டியோ அதெல்லாம் இப்ப எதுக்கு பழங்கத? அப்ப எப்ப வந்து பாக்கட்டும்? இத பாரு, அதெல்லாம் பார்க்க வேண்டிய நேரம், பார்க்க வேண்டிய முறை, பார்க்க வேண்டிய இடம் எல்லாம் இருக்கு. நான் சொல்றேன், அப்ப வந்து பாரு. இப்ப நீ போ, சொன்னா கேட்கணும். அதான் நல்ல பொண்ணு கிடையாது. போமா, போ. தொட்ட சமயம் விட்டதுன்னு இல்லாம. ஓ, எங்கம்மா வந்தீங்க இவ்வளவு தூரம்? உன்னதான் கேக்குறேன், எங்க வந்த? நான் கேக்குறேன். எனக்கு இது பிடிக்காது, அறவே பிடிக்காது. இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு உன்னை யாரு இங்க வர சொன்னது? உங்களை பார்க்கதான் வந்த. நான் வர சொல்லலையே. வர சொல்லிதான் வரணுமா? என்ன, உனக்கு தரிசனம் தந்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா எனக்கு வேற வேலை இல்ல? இந்த சொன்னதுக்கிட்டே அப்படி பேசுறீங்க? இல்லாம என் வீட்டுக்காரி கூட பேசுறேன். அப்ப நான் யாரு? வேதாந்திகளை விசாரி, விளக்கம் சொல்லுவாங்க. சொர்ணம் ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. பல்லாக்கு தூக்குறவன் அதுல ஏறி உட்காரணும்னு பார்த்தா நடக்காது, பொருத்தமாவும் இருக்காது. நீங்க பார்த்து எப்படி சொன்னா ஏன் கதி? நான் என்ன உன்னை நடுத்தருளையா விட்டுட்டேன்? வகை வகையா நகை வாங்கி போட்டேன், தினிசு தினிசா புடவை வாங்கி கொடுத்தேன், போதா குறைக்கு பணத்தை வேற கொட்டி கொடுத்திருக்கிறேன். இதுக்கு மேல என்ன செய்வாங்களாம்? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் அந்த பூஞ்சோல போட்ட சொக்க பொடி, அந்த மோசக்காரி விரிச்ச மோகவல. அப்படிதான் வச்சுக்கோயேன். இப்ப என்ன குடியா முடிய போகுது? என் மானமே அழியுது. என்ன அடுத்து கெடுத்துட்டா அந்த சண்டாளி. அவ புருஷன் ஜெயிலுக்கு போன பிறகு அவ வீட்டுக்கு நீங்க போயிட்டு வரத என் கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லாம் அந்த பாதைக்கு போயிச்ச பாடம். அதுதான் தெரிஞ்சிருக்க. பிறகு இங்க வந்து கொஞ்சம் அங்க போய் கெஞ்சு. நான் வந்தா வீட்டுக்குள்ள விட வேண்டாம்னு தடுப்பட சொல்லு. ஓ, சொல்றேன் சொல்றேன். சொன்னா கேள்டா. டேய், நல்லதாடா சொல்ற கேக்குறதுக்கு. பிறகு என்ன கெட்டு போறதுக்கா சொல்றேன்? ஆட்டி கொடுத்த முகத்துல போய் எப்படி முடிக்க சொல்ற? ஆமா, இவன் கண்டா போடாடே. முந்தையே சொல்லி இருக்கா, உனக்கு தெரியாது. சொன்னா இப்ப போய் நேர்ல கேளு. போலீஸ்ல சொன்னது உண்டா இல்லையா? ரெண்டுல ஒண்ணு கட் கட். அப்படி இருக்கணும்டா புருஷன் முஞ்சாதிக்குள்ள. அதை விட்டுட்டா மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு உபத்திரவத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கா. உபத்திரவத்தை. டேய், இப்ப நீ போய்தான் ஆகணும். போறியா இல்லையா? ரெண்டுல ஒண்ணு சொல்லிடு. இதோட நம்ம சிநேகிதத்துக்கும் என்ன சாகவும் விட மாட்டான், பழைக்கவும் விட மாட்டான். ஓ, சொன்னா வாமா வா. இப்பதான் வழி தெரிஞ்சதா? வா உட்காரு. உட்கார வரல, என்ன அடுத்து கிடைத்த சக்கரத்தைய சேமலாபம் விசாரிச்சுட்டு போக வந்திருக்கேன். கொஞ்சம் நிதானமா பேசணும். நீ பேசுவ எதாவது எப்படி எப்படி பேசணுமோ அப்படியெல்லாம் பேச தெரிஞ்ச மாயாஜல கள்ளி. நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? ஆரோட ஏன் பாக்குறேன்? என்ன பாரு, உன்னால கெட்டழிய போறேன், கேவலப்பட போறேன், 4 பேருக்கு முன்ன சீரழிய போறேன். என்னாலயா? வேற யாரால? அந்த தங்கமணியை என்னை விட்டு பிரிக்க நீ கங்கணம் கட்டி வேலை செஞ்சு இன்னைக்கு என்ன வெறுத்து பேசுற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்திட்டியே. இதை விட துரோகம் வேற என்ன இருக்கு? அவர் உன்னை எப்ப விரும்பினாரு, இப்ப வெறுக்கிறது. ஓஹோ, உன்னைத்தான் விரும்பினாரோ? யாரையும் விரும்பல. ஆசை காட்டி நேசம் பேசி மோசம் செய்யற முதல் நம்பர் கேடி. அப்பேற்பட்ட கேடியோட உனக்கு என்னம்மா கொஞ்சல் புலாவல்? சகட்டு மேனிக்கு வாய்க்கு வந்தது பேசாத. எல்லாத்தையும் இந்த கண்ணால பாத்துட்டு தான் பேசுறேன்.
உன் வீட்டுக்கார ஜெயிலுக்கு போன பிறகு அந்த தங்கமணி இங்க வந்ததுண்டா இல்லையா? சுழகாது, நிஜத்தை சொல். வந்தார் எதுக்கு? இருக்க ஒருத்தன் வர்றதும் போறதும் எதுக்குங்கிற ஆராய்ச்சி எனக்கு எதுக்கு? போடுவாயே, நீ அணக்கிறத கேட்க நான் இங்க வரல. ஆதி முதலா அந்த தங்கமணி எரி நெருப்பு படுபோக்கிரி கிட்ட நெருங்காதன்னு பயமுறுத்தி பார்த்த, நடக்கல. இப்போ அவரை வீட்டுக்கே வரவழைச்சி கோல் மூட்டி என்ன பிரிச்சு அந்த இடத்துல நீ கொண்ட முந்திக்கிட்ட வாழ்ந்துருவியா நீ? அர்த்தம் கேட்டு பேசாத. அந்த எண்ணம் எனக்கு இருந்தா நான் ஏன் ஒருத்தருக்கு வாழ்க்கைப்படுறேன்? ஆஹா, வாழ்க்கப்பட்ட ஊர்வாய மூட பேருக்கு ஒரு புருஷன் உல்லாசமா வாழ லட்சப்பிரபு சல்லாபம். கட்டின புருஷன் கிட்ட இருந்தா இஷ்டம் போல ஆட்டம் போட முடியாதேன்னு அவரை ஜெயில தன்னை கல்லியாச்சு. நீ சொல்லும் இப்படி எல்லாம் பழி போட்டு புரளி பண்ணாதம்மா. உன் வார்த்தை ஒவ்வொன்னும் என் நெஞ்சு அறுக்குது தாயே. ஆயிரம் ஆயிரம் ஊசியால அங்கமெல்லாம் தொலைச்ச மாதிரி வேதனைப்படுற சொன்னோம். சாமி சத்தியமா நான் நிரபராதி சொன்னோம். உன் மூஞ்சில முழிச்சா கூட ஒரு சோறு கிடைக்காது. கடவுளே கடவுளே. மூஞ்சி போற கட்டி எல்லாம் பேத்தெறிஞ்சிருவேன். என்னத்தா என்ன சொல்றீங்க? ஏண்டி நீலி வேஷம் போடுற? சரச சல்லாபங்கள் லீலா வினோதங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்த. ஐயோ, அதெல்லாம் போய் புழுகு வீண் பழி. கண் கண்ட அத்தாட்சியா சொல்றது இல்லேன்னு சாதிக்கிற சண்டாளினி கண்ணுக்கு மரவ ஜெயில இருந்துட்டு வர என்ன ஏமாத்துறது உனக்கு பெருசு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எதையும் தீர விசாரிங்க. குத்தாது பட்டா உங்க கால் செருப்ப கரட்டி என் பல்ல உடைங்க. இந்த காதார கேட்டு வயிறு எறிந்தே போதும். இனி தீர விசாரிச்சு அந்த கோரத்தை எவனால சகிக்க முடியும்? அதிகமா கத்தாத. ஐயோ, நான் ஒரு தப்பும் செய்யலையே. நீதானே புருஷனையே போலீஸ்ல காட்டி கொடுத்து ஜெயில போட்ட பதி துரோகியாச்சே. ஐயோ, இல்ல இல்ல இல்ல, இதை உசுரோடு கொடுத்துங்க பரவாயில்ல. பதி துரோகின்னு மட்டும் சொல்லாதீங்க. பாவம் பாவம், பெரிய பாவம். இப்படி பக்கனையா புழுகிறதையும் ஒரு கலையா கத்து வச்சிருக்கிறவங்க உசுரோடு வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் பாரு. அத்தா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றது நிஜமா பொய்யான்னு நிதானிச்சு பாருங்க. பொய்யில்லாத சொன்ன இந்த நாள் கருத்தறிஞ்சிட்டு போங்க. வேற ஜோலிக்கிறது இல்ல எனக்கு. காலுக்கு வராத செருப்ப கை எறிஞ்சிட்டு போவானே தவிர தோல்ல தூக்கி சுமந்துட்டு தெரிய மாட்டான். விலகு விலகு விலகடி. இந்த மட்டும் சங்க போறேன். ஒரு நிமிஷம். உங்களை தடுத்து நிறுத்த எனக்கு சக்தி இல்ல, சந்தேகத்தை போக்க சாட்சியும் இல்ல. இத்தனை பழி வந்த பிறகு மாச்சுக்குதான் போகணும். அதை செய். மானங்கிட்டு போய் ஏன் வாழணும்? என் மனசு சுத்தமா இருக்கிற பெண்ணை சுத்தி எத்தனை சப்பாத்தி கள்ளி முளைச்சாலும் பெண் பெண்ணாவே இருப்பா. அவளை சுத்தி முளைச்ச சப்பாத்தி கள்ளி தான் மண்ணாகும். என்னைக்கு இருந்தாலும் நீங்க என் புருஷன், நான் உங்க பொண்டாட்டி. இது நம்ம கட்டையோட போற சமாச்சாரம். உங்களுக்கா என்னைக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு வாங்க. உங்க பொண்டாட்டி காத்திருப்பா, நடந்ததை மறப்பா, சந்தோஷமா குடும்பம் நடத்துவா. அம்மா, தாயே, பராசக்தி, இந்த சின்ன பொண்ணை சோதிக்கிறதுக்கு ஒரு அளவு கிடையாதா தாயே? அளவு கிடையாதா அம்மா? தாயே, பள்ளிக்கூடத்துல இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டான் போல இருக்கு. அவன் தான் வெங்கம்பையா வேல்முருகன். அது தெரியாம உட்கார்ந்து இருக்கு. அப்ப தெரிஞ்சுதான் சும்மா இருக்கியா? என்ன செய்ய சொல்ற? அடுத்த திட்டத்தை அவசரமா தீட்டு. பயல ஒரே அமுக்கும். அப்ப டோன்ட் வரி. என் ஒரே வேற. ஆமா, நான் சொன்னது என்னாச்சு? என்ன சொன்ன? யோசிக்க சொன்னேன். சரிதான், நான் சொன்னதையே மறந்துட்டேன்னு சொல்லு. நீ என்ன ஒன்னா சொல்ற, பலத சொல்ற. அட, அதான்டா அந்த சொன்ன விஷயம். சொன்ன விஷயம் அப்ப ஒண்ணு செய்ய சொல்லு. ஒரு டெத் பிராண்ட் குண்ட தூக்கி என் தலையில போற. ஏண்டா கல்யாணம்னா கசக்குதா? அப்ப நீங்க விவாகரத்து பண்ணிட்டியா? என்னடா சொன்ன? விவாகரத்தா? அப்ப நான் சொன்னத்தை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சாட்சி கூட சொல்ல போட்டிருக்கேன். இதுக்கு எதுக்கு பிரதர் சாட்சியும் அத்தாட்சியும்? கண்காட்சியா தெரிஞ்சதுதானே. ரோகி பயல, என் உப்ப தின்னுட்டு இதுல எங்கப்பா இருக்கு துரோகம்? என்னடா இது? இல்லாததை இருக்குன்னு சாதிக்கிற சண்டாள பயல. ஏய், நான் சொல்றதை செய்ய வேண்டியதானே உனக்கு ஜோலி? அதுக்கு தானடா உனக்கு சோறு, டிபன், துணி, மணி. செய்யக்கூடியதே செய்யலாம். இதை செய்யறதுக்கு என்ன?
கை நிறைய பணம், கண்ணுக்கழகா பொண்ணு, அதுக்காக செஞ்சுட்டு ஒழிஞ்சுக்கிட முடியாத. அப்போ முடியாது. அதான் சொன்னேன், கோவப்படுற. முடிவா என்ன சொல்ற? ஒரு தரம். முடியறதா தெரியலையே. என்ன சொல்ற? 2 தரம். என்னங்க என்னங்க நில்லுங்க, சிவகுளத்துக்கு அப்பா கொஞ்சம் நில்லுங்களேன். அட்ரா சக்கன் தேடி வந்துட்டாலே. என்ன இருந்தாலும் வீட்டுக்காரி இல்லையா? பாட்டம் விடுமா? என்னங்க இது, வீடு வாசல்லாம் மறந்துட்டு துறவி ஆயிட்டேன், துறவி. நல்லா ஆனீங்க. வாங்க, 2ஆம் பேருக்கு தெரியாம வீட்டுக்கு போலாம். முடியாது. கட்டின பொண்டாட்டி மதிக்கல, பெத்த பிள்ளை மதிக்கல, வந்திருக்கிற மண்ணாங்கட்டியா என்ன மதிக்க போகுது? எல்லாரும் மதிப்பாங்க, வாங்க. மதிச்சிருந்தா உன் அண்ணன் பொண்ணு என் வீட்டு வாசல மிதிச்சிருக்குமா? ஏதோ நடந்து போச்சு, வாங்க. நடக்கட்டும், என்ன விடு, நான் நடக்கிறேன். ராமேஸ்வரத்துல குளிச்சு காசியில போய் நிக்கிறேன். என்னங்க இது பிடிவாதம்? உங்க புள்ள பிரியப்பட்டு செஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன செய்யறது? நீ கூட்டுக்கிறவாணி, உன்ன நான் நம்ப மாட்டேன். அட நீங்க ஒண்ணு, அவனே கோயில கொண்டு போய் தாலி கட்டி முடிச்சுட்டா எனக்கே தகவலை சொன்னா மாத்த முடியுமா? வாங்க. பாத்தீங்களா, மணி அடிக்குது, நல்ல சகுனம், வாங்க போலாம். யாரு? நம்ம பையன் மாதிரி. டேய் சிவகுழந்தை, உங்க அப்பா இங்கதான் இருக்காரு. உங்களை தேடிதான் தம்பதி சமயத்துல அலையிறேன். அப்பா, தாருமதி தேவியோட வந்து ஆசீர்வாதம் வாங்குறா, நீங்க வந்திருக்கேன். யாருவா? சந்தேகம் என்ன, உங்க செலக்ஷனே தான். அப்ப விழுதா கால்ல. சபாஷ் பையா, சபாஷ். தீர்காயசா இருங்க, எழுந்துருங்க, ஓடுங்க வீட்டுக்கு. நான் பின்னாடியே ஒரு ஓட்டத்துல வந்து சேர்றேன். சீக்கிரம் வாங்க. நான் நினைச்ச பொண்ணத்தான் கட்டி இருக்கிறான். இருக்கிறத பாரு, அண்ணன் பொண்ணு மண்ணுன்னு ஆட்டம் போட்டிய ஆட்டம். ஆமா ஆமா ஆமா, எங்க அண்ணன் பொண்ணேதான். என்னடா அது மாயாஜாலமா இருக்கு? சாரு மோரும் நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணாச்சு இது. எல்லாம் உங்க புள்ள போட்டு விட்ட பகல் வேஷம். நீயும் கூட மாட போட்ட ஜிங் சக்கா ஜிங் சக்கா. எப்படியோ அப்பன் சொன்ன பொண்ணத்தான் பய கட்டியிருக்கான். கீச்ச கோட்டை தாண்டல. வயலுக்கு ஏது சைக்கிள்? எங்க அண்ணன் சீதனமா வாங்கி கொடுத்திருக்காரு. உங்க அண்ணன் சீதனம், பெரிய சீதனம். சரி நீ ஓடு. நீங்க வாங்க. எனக்கு வர தெரியும், நீ ஓடு. நான் எங்க? உங்க அண்ணன் வீட்டுக்கு. எதுக்கு? முழுங்குறதுக்கு. பொண்ணை கட்டி கொடுத்துட்டு வீட்லயே உட்கார்ந்து இருந்தா சும்மா விட்டுடுவேன்னு பாத்தியா? உண்டான சீர்சினத்தையோட இந்த சீமான் காலில் வந்து விழ சொல்லு. நல்லா விழுவாங்க. விழாம என்னைக்கு பொண்ணை கட்டி கொடுத்தாங்களோ அன்னைக்கே இந்த சடியாண்டிக்கு அடக்கம். உண்டா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அவங்க நியாயத்தை தான் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி அழகுபடுத்தி இன்னொரு குடும்பம் வாழையடி வாழையா தழைக்க ஆயுசு பூரா பாடுபடு தாயேன்னு அனுப்பி வைக்கிறாங்களே, அது பெருசா? இல்ல இவரு பேசுறாரு சீரு செனத்தி, இது பெருசா? வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க மகாலட்சுமியே வரப்போகுது, பின்னாலே நகை நட்டு அண்டா குண்டா லொட்டு லொட்டு அது இது எதுக்கு? வேண்டாம் தானே? நீங்க சொல்லுங்க, இவரு கேட்டுக்குவாரு. கேட்டுக்கிட்டேன். என்ன இருந்தாலும் என் சம்சாரம் விவரம் தெரிஞ்சவன். அப்போ நாங்க வரோம். உன்னே இல்ல, வேல்முருகனை தேடுறோம். வாரண்ட் இருக்கு. அவர் இங்க இல்ல. வர்றதுண்டா? எங்க இருக்கான்? தெரியாது. தெரிஞ்சிருந்தும் மறைக்கிறது குத்தம். ஜாக்கிரதை. இவன் கிடைக்க மாட்டான். நல்ல பையலா இருந்தா கிடப்பான். இவன் கெட்ட பையன், அதான் கண்ணிலே படாம அலையறான். எங்க அப்பா சொல்றது கரெக்ட். கிரிமினல் வேணும். அது எத்தப்ப எங்க இருக்கானோ, எப்படி அலையறானோ, சாப்பிட்டானோ இல்லையோ, அவன் பத்தி எரிஞ்சு யார் சோறு போட போறான்? இப்ப மட்டும் அவன் கண்ணுல படட்டும், ஒரே அரை மூஞ்சி முறை கட்டலாம் பேர் தெரிஞ்சிடறேன். டேய், அட ஒண்ணு இல்லையா, நான் என் சிநேகித பயிரை பத்தி வைத்திருக்க முடியும். இங்கேற குறுக்க உனக்கு என்னையா வேணும்? ஏய் முருகா, ஏய் டேய் டேய் என்னடே, உன்னை இந்த குளத்திலேயே நான் பார்க்கணும். நான் என்னடா செய்யட்டும்? மண்ணை குறைச்சு மண்டையில திணிச்சுக்க மாடா பையல. என்னடே, சிவக்குழுந்தையில செத்தாடா போயிட்டான். நான் திங்கிற சோத்துல பாதி சோத்த பகிர்ந்து கொடுக்காத பாதியாடா உன் சிநேகித சிவக்குழுந்து. ஏண்டா ஏண்டா இப்படி கிறுக்கு பிடிச்ச அம்மாயா அலையிற? வாடே, என் பக்கத்துல இருக்கிறத விட உனக்கு ஆபத்து. நான் வாரட்டுக்கு தப்பிச்சுட்டு அலையிறேன்டா, கலமரவா திரியிற.
ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஒன்னும் 9 ஜோடிப்பாங்கன்னு நான் நம்பல. என் மேல ஒரு கேஸ் 2 கேஸ் இல்ல, பல கேஸ். குத்த வந்தான், வெட்ட வந்தான், வெளியில விட்டு வச்சா திருடுவான், தீ வைப்பான், கொள்ளையடிப்பான், கொலை செய்வான், ரிப்போர்ட்டுக்கு மேல ரிப்போர்ட். இனிமே அந்த தங்கமணி என்ன உசுரோட விட்டு வைக்க மாட்டான். அந்த சிவ கொழுந்து விட்டு வைக்க மாட்டான். ஐயோ